இன்றைக்கி ஓவியத்தில் மூக்கு எப்படி வரையணும் அப்படின்றத 2வது பாடமாக கிளாஸாக எடுக்கிறோம். நல்லா பாருங்கள். மூக்கு வரைகிறது வந்து சாதாரணமாக வந்து கோட்டோவியத்தில் வரையலாம். ஆனால் அந்த கோட்டோவியம் எல்லாத்துக்கும் சரியாக வருமா? வராது. இவ்வளவுதான். இதுதான் மூக்கு. லேசாக இந்த இடத்த இப்படி 2 அடைப்பு குறி போடுறது மாதிரி, ப்ராக்கெட் போடுறது மாதிரி, ப்ராக்கெட்ன்றப்ப இல்லையா, இவ்வளோ தாங்க மூக்கு. கண்ணை பாருங்கள். இப்படி வந்தோடனே கண் வந்துடும். இது புருவம், கண், மூக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி போடுறது லைன் ட்ராயிங்க்கு மட்டும் மூக்கு சரியாக வரையலாம். ஆனால் ஷேட் பண்ணும்போது இப்படி கொடுக்கக்கூடாது. இந்த பாருங்கள், ஷேடு இங்கேருந்து மூக்குக்கு வரும். ஷேடுன்றது நிழல்லே தான் மூக்குக்கு கொண்டு வரணும். நிழல் பகுதியிலே மூக்கு கொண்டு வந்தால் தான் அந்த மூக்கினுடைய ஒரிஜினாலிட்டி சரியாக நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், லேசாக பென்சிலை லைட்டாக பிடிச்சிக்கிறணும். ஷேட்லேயே கொண்டு வரணும். இவ்வளோ தாங்க மூக்கு. இவ்வளோ தான் மூக்கு. இந்த ஷேடில் தான் கொண்டு வரணும். மூக்கை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் கோட்டோவியத்தில் கொண்டு வர்றது வந்து தப்பு, வரக்கூடாது. அது கோட்டோவியத்துக்கு மட்டும் வேணால் பண்ணலாமே ஒழிய ஷேடில் தான் மூக்கை கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். ஷேடில் தான் ஓவியமே வந்து அந்த நிழல் பகுதியை வந்து சரியாக பயன்படுத்தினா தான் நீங்கள் ஓவியத்தை முழுமையாக வரைய முடியும். அது பென்சிலில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் முதல்ல கொடுத்து பழகிக்கணுமே ஒழிய எடுத்தோன்னே நீங்கள் வந்து கலரிங்க்கு முடியவே முடியாது. பென்சிலில் இந்த இடம் எந்தெந்த இடம் மேடாக இருக்குதோ, உயரமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து லைட்டிங் இருக்கும். எந்தெந்த இடம் பள்ளமாக இருக்கோ அந்தந்த இடத்துல லேசாக கருப்பு கலரில் ஷேடு. இது தாங்க பேசிக். இங்கே பாருங்கள். இப்போ இந்த கண் எடுத்துக்கோங்க. கண்ணில் கூட இந்த இடத்துல வந்து பள்ளமாக இருக்கும், இந்த ஓரத்துலேயும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மேடாக இருக்கும். அப்போ அதை கொடுத்தீங்கன்னா தான் அந்த கண்ணு கூட கரெக்டாக இது பண்ண முடியும். இல்லைன்னா அந்த கண் வந்து பிளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த பள்ளமான பகுதிகளில் வந்து நம்ம வந்து டார்க் பண்ணணும். மேடான பகுதியில் அது லைட்டிங் விட்டுறணும். இந்த மாதிரி லைட்டிங் விட்டுருக்கு பார்த்திங்களா, வெள்ளை விட்டுருக்கு பார்த்திங்களா, அப்படி விடணும். அப்படி விட்டால் தான் இது வந்து சரியாக வரும். இந்த மூக்கு இந்த மாதிரி போடணும். ஒன் சைடு ஃபேஸுக்கு மூக்கை இப்படி போடலாம். இவ்வளோதான். இதையும் ஷேடு தான் கொடுக்கணும். இந்த அவுட்லைனை மட்டும் வேணால் நீங்கள் கோடாக கொடுத்துக்கலாம். ஷேடில் தான் கொடுக்கணும். ஒன் சைடு ஃபேஸுக்கு இப்படி ஷேட் பண்ணியே வரணும். இவ்வளோ தான் மூக்கு. இப்போ பாருங்கள், இப்படி வந்தோடனே அந்த வாய் பகுதிக்கு வந்துடுவோம். பார்த்தீங்களா, இந்த உதடு, மேல் உதடு. அவ்வளோதான். இங்கே மூக்கு, இங்கே வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம், முடிச்சிடுறோம். இதில் லேசாக இந்த இடத்துல ஒரு பள்ள மாதிரி இருக்கும். எல்லார் மூக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மூக்கு மாறுபடும். இப்போ காமனாக மூக்கு போடுறதுனா இந்த மாதிரி தான் போடுவாங்க. இந்த மாதிரி லேசாக இந்த இடத்துல ஒரு சுருக்கம் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த இடத்துல லைட்டாக ஒரு பள்ளம் இருக்கும் இந்த உதட்டு பகுதியில். இந்த பாருங்கள், அவ்வளோதான். இந்த ஷேடு தான் கொடுக்கணும் மூக்கில் பகுதியில். இந்த பாருங்கள், இப்படி ஷேடு கொடுத்தா தான் அந்த மூக்கினுடைய ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோதாங்க மூக்கு. இப்போ இதே மூக்கை இங்கே பாருங்கள், இவ்வளோதான் மூக்கு. இதில் நெத்தி போயிடும். இப்படி நெத்தி போயிடும்.
இங்கே புருவம் வந்துடும், இங்கே கண் வந்துடும், கண். அப்போ ஒன் சைடு ஃபேஸில் மூக்கு இப்படி இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டில் அவுட்லைன் வந்து இவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒன் சைடுக்கு இவ்வளோதான் இந்த கிராஸ், இவ்வளோதான். அதுக்கடுத்து நேரில் பார்க்கும்போது இப்படி போடலாம். இது ஷேடு தான் கொடுக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கையில் கோடு கொடுக்கக்கூடாது, கோட்டோவியத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி இவ்வளோதான். அவ்வளோதான். இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா மூக்கு வந்துடும். இதே இது 3 பக்கம் முகம் தெரியும். 3 பக்கம், அதாவது ஒரு இந்த மாதிரி, அதாவது ஒரு ரவுண்டு போட்டுக்குங்க. இது 1/4 பங்காக பிரிச்சுக்குங்க. இது 3 பங்கு, இதில் 1/4 பங்கு, இது 4 பங்காக பிரித்தா. இப்போ இங்கே மூக்கு எப்படி வரும்னா, பிருவம், இங்கே மூக்கு இங்கே பாருங்க, இவ்வளோதான். எல் ஷேப் மாதிரி தான். இங்கே லேசாக இந்த துவாரம், இங்கே அவ்வளோதாங்க. இவ்வளோதான் மூக்கு. இந்த உதடு கூட கொஞ்சமாக தெரியும், இந்த பக்கம் கொஞ்சம் நிறையா தெரியும். ஏற்கனவே போட்டிருக்கோம் கிளாஸில். இந்த பக்கம் உதடு கூட கொஞ்சமாக தெரியும், இந்த பக்கம் நிறையா தெரியும். இந்த ஒன் சைடு ஃபேஸ் இவ்வளோதான். இந்த மூக்குன்ற வடிவத்தை பழகிக்கிங்க. அடுத்த கிளாஸில் பார்ப்போம். வாழ்த்துக்கள்.